ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களெல்லாம் சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் யோனாவா? யாரு நீங்கள்? நீங்கள் யோனாவா? திங்க் பண்ண போகிறோம். என்ன, யோனாவின் புஸ்தகத்தில் நீங்கள் பைபிளில் பழைய ஏற்பாட்டில் ஒரு சரித்திரம் இருக்குது. அதாவது பொய் இல்லது, நெசத்துக்கு நடந்த ஒரு நிஜமான ஒரு சரித்திரம். அப்போ ஆண்டருடைய மனுஷன் யோனா என்கிற ஒரு மனிதனை குறித்து அந்த பகுதியில் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் ஒரு 4 அதிகாரம் தான் இருக்குது. ஒரு ரொம்பவும் இல்லைன்னு வைங்களேன். அதுலேயே நிறைய சத்தியம் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம சொல்ல முடியாட்டாலும் இன்றைக்கி சுருக்கமாக பார்க்க போகிறோம். அருமையானவர்களே, அப்போ இந்த யோனா ஏற்கனவே தெரியும். யோனா 1 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார், நீ நினிவேக்கு போகணும், அங்கே போய் பிரசங்கம் பண்ணு, இப்படியெல்லாம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் அவர் அதை கேட்காம, அதற்கு அந்த வார்த்தையை கீழ்ப்படியாமல் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடும்படி கூலி கொடுத்து வேறொரு கப்பலில் அவன் ஏறினான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் போச்ச இடம் ஒன்று, அவன் கூலி கொடுத்து கர்த்தருடைய சமூகத்திலேருந்து விலகி அவ விலகும்படிக்கு அவர் போன கப்பல் ஏறின கப்பல் வேற. ஆண்டவர் சொல்கிறதுக்கு அவன் போகலை. அதனால தான் ஆண்டவர் கர்த்தர் சமுத்திரத்தில் பெருங்காற்றை வரவிட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம யோனா 1 அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அதனால் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதாக பெரிய கொந்தளிப்பு அந்த கடலில் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் திரும்ப அவன் மனம் திரும்பி பழையபடி என்ன செய்கிறாரு, ஆண்டவர் சொன்ன அந்த இடத்துக்கு நினிவேக்கு போகிறார். அங்கே சொல்லி போய் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பிரசங்கம் பண்ணுறாரு. வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு சொல்கிறாரு. அது ஒரு பெரிய பட்டணம்னு வைங்களேன். அப்போ அந்த இடத்துல சொல்கிறாரு. அந்த வார்த்தையை கேட்டு அந்த ஜனங்களும் அந்த தேசத்தினுடைய அதிபதிகளும் ராஜாவும் எல்லாருமா சேர்ந்து என்ன செய்கிறாங்க, அங்கு எல்லாரும் மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவங்க எல்லாம் மனம் திரும்பிடுறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், படிச்சிருப்பீங்க. அப்போ ஆண்டவரும் பாருங்க, வசனம் சொல்கிறது, யோனா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம். ஆண்டவர் சொன்னது உண்மைதான். ஆனால் அந்த ஜனங்கள்லாம் மனம் திரும்பினதை, தேசம் மனம் திரும்ப, பட்டணம் மனம் திரும்பினதை கர்த்தர் பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார், இந்த 40 நாளில் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும், அதாவது ஆண்டவரால் அழிக்கப்படும் அப்படின்ட்டார். தேவ கோபம் கடந்து வர போது அது அழிக்கப்படும், அதனால் அப்படின்னு சொல்லி தான் நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு சொல்லி யோனாவை அனுப்பினார். ஆனால் கர்த்தர் அதை செய்யலை. ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அந்த காரியத்திலேருந்து மாறி அந்த ஜனங்களை மன்னிச்சு விட்டாருன்னு வைங்களேன். ஆனால் யோனாவுக்கு பாருங்கள் ஒரு பெரிய வருத்தம் இல்லையா? நீங்கள் யோனாவின் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் விதம் வாசிக்கிறோம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் விண்ணப்பம் பண்ணி அந்த என்ன செய்யுங்க, ஏன் பிராணனை என்னை விட்டு என்ன செய்யுங்க, எடுத்துக்கிடுங்க, நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கணும், சாகிறதே நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களை ஆண்டவர் கொள்ளலைன்னு சொல்லி இவர் எழுதிட்டாரு, நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டார். இப்போ சிலவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, தனக்கு 2 கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு ஒரு கண்ணாவது போகணும் அப்படின்னு சொல்லி சிலவங்க நினைப்பாங்க அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இதே மாதிரி தான் பாருங்க, நம்ம சொன்னது நடக்கலை. இந்த யோனா இப்போ பாருங்கள், ஒரு தீர்மானம் பண்ணுறேன், நம்ம சொன்னது நடக்கலை. அப்போ அவனுக்கு விசனம் வந்துட்டு இல்லையா? அந்த விசனத்தை பார்த்த கர்த்தர் அவனுக்கு சில பாடத்தை புகட்டி அங்கு ஒரு ஆமணக்கு செடியை வளர வச்சு அந்த செடிக்கு
நல்லா வளர்ந்து பெருசாகி அவன் நிழலில் இருக்கின்ற பொழுது ஒரு பூச்சியையும் கட்டளையிட்டார். கிழக்கு வெளுக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால் அது காய்ந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்புறம் சூரியன் உதித்த போது கீழ்காட்டையும் கட்டளையிட்டார். இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, வெயில் வந்து யோனாவின் தலையில் படுகிறதுனால அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி, நான் உயிரோடு இருக்கிறத பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த ஆமணக்கு செடியை ஆண்டவர் பூச்சியை கொண்டு அரிச்சு போட்டதுனால, அது காய்ந்து போனதுனால இவ்விதமாக வெசனம் அடைகிறதை நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, அப்புறம் இந்த ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும் பொழுதும் அதுக்கு யோனா என்ன சொல்கிறாரு தெரியுமா? நான் மரண பரியந்தமும் எரிச்சலாக இருக்கிறது நல்லது தான் அப்படின்ட்டார். மரண பரியந்தம் நான் எரிச்சலாக இருக்கிறது நல்லதான் அப்படின்ட்டார். இன்னைக்கு நிறைய பேர் எரிச்சலோடு இருக்கிறோம் இல்லையா? கோபத்தோட, எரிச்சலோட, வன்மத்தோட, பலவிதமான காரியத்தோட, மற்றவர்களுடைய வளர்ச்சியில், ஆசீர்வாதத்தில் சந்தோஷப்படாதவர்களாக இன்றைக்கி நிறைய நம்ம விசுவாசிகள்னு சொல்கிறோம், நம்ம தேவ பிள்ளைகள்னு சொல்கிறோம். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அபிஷேகம் பட்டிருக்கிறேன், நான் ஆண்டுடைய பிள்ளையாக இவ்வளோ காலமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், சாட்சியாக இருக்கேன் அப்படின்னு சாட்சிகளாக கூட சொல்கிறோம். ஆனால் நம்ம குணம் இன்னும் மாறலையே. இன்றைக்கி ஆண்டுடைய பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லுகிறதான, எல்லாம் விசுவாசிகள் என்று சொல்கிறதான, ஊழியர்கள் என்று சொல்லி சொல்லிக் கொள்கிறதான அநேகருடைய உள்ளத்தில், அவனுடைய இயல்பான வாழ்க்கையில், குடும்பத்தில் மாற்றம் உண்டாகலையே. அப்போ எப்படிங்க தேசத்தில் எழுப்புதல் வரும்? நாம் மாறினாதானங்க தேசத்தில் எழுப்புதல் வரும். நாம் மாறலைன்னா எப்படி எழுப்புதல் வரும்? ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. கடைசியில் பாருங்கள், ஆண்டவர் அதான் சொல்லுவார், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரிகளே முளைத்ததும் ஒரு ராத்திரியில் அழிந்து போனதுமான ஆமணக்காக பரிதபிக்கிறாயே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி கர்த்தர் யோனாவை கேட்குறார். இன்னைக்கு நீங்கள் யோனாவாக இருக்கிறீங்களா? எப்படி இருக்கிறீங்க? இல்லை ஆண்டவர் விரும்புகிற மாதிரி மாறன்னு நினைக்கிறீங்களா? நல்லா யோசனை பண்ணி பார்ப்போம். சரியா? சரி, மாறும். நாம் மாறினாதாங்க தேசம் மாறும். நாம் மாறினாதான் கிராமம் மாறும், கிராமம் மாறினாதான் பட்டணம் மாறும், பட்டணம் மாறினாதான் தேசம் மாறும், ஜனங்கள் மாறுவாங்க. நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாமே மாறலைன்னா என்ன பிரயோஜனம்? இயேசுவை பின்பற்றுவோம். நீங்கள் யோனாவா? சிந்திப்போம்.